இந்த லின்னி ஹீரோயின் கையை பிடிச்சி அமுத்தி விட்டுருவாள். அதனால ஹீரோயினுக்கு வலிச்சிட்டு இருக்குல்ல, ஹீரோ என்ன பண்ணுவான், டாக்டர்கிட்ட வந்து உன்னை செக்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்திருப்பான். அவர் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ வந்துட்டு நல்ல பிள்ளையா சொன்னபடி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ சொல்லுவா, எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படி தானே நீ நினைக்கிற, அதனால தானே டாக்டர் வச்சு என்ன சரி பண்ணிடலாம், சரி பண்ணிட்டா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு நீ நினச்சிட்டு இருக்கல, எனக்கு ஞாபகங்கள் திரும்ப வந்தாலும் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகுவேன். ஏன் அப்படின்னா நீ என்னை லவ் பண்ண கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அதனால் நானும் உன்னை இப்போ லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ ஹீரோ சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது உனக்கு தெரியும், உனக்கு ஞாபகம் திரும்ப வந்துருச்சுன்னா நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்கிறானா. இவர் வந்துட்டு கிடையவே கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணவே கிடையாது, நீ என்ன லவ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு டாக்டர் அங்கே வருவான். அவனு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பான் போல இருக்கு. உங்கள் 2 பேரும் மூஞ்சும் ஒரு மாதிரி இருக்குது, நான் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கலாயாக கேட்பான். ஆமாம் அவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ இவளுக்கு முதல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அந்த ஆள் சொல்லுவான், அந்த டாக்டரு, ஆமாம் உன்னோட ஸ்வீட் ஆர்ட்டும் உன்னோட ஒய்ஃபும் ஃபுல்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல அப்படிங்கும்போது ஹீரோ சொல்லுவான், அவனே என்னோட ஸ்வீட் ஆர்ட் கிடையாது, ஏன்டா இப்படி நீ வேறு அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்லுவா, உன்னோட சர்க்கிளில் எல்லாத்துக்குமே தெரியும் அவள் தான் என்னோட ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இவனு தான் சின்ன வயசுலேருந்து என் கூட வளர்ந்தான், அதுக்காக இவன் ஸ்வீட் ஆர்ட் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் என்ன காட்டுவாங்க, இப்போ தான் அந்த ஹாலுக்கு டவலை போத்திட்டு வருவா, நம்ம ஹீரோயின் தான் ஃபுல்லில் பிடிச்சி தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் மேலே பழி போட்டு பேசிகிட்டு இருப்பாளா. இங்கே இருக்கவங்க தான் எல்லாமே தெரியுமே, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், உன் கூட நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதெல்லாம் கேன்சலு, அதெல்லாம் பண்ண வேண்டிய இதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவானா. இவளுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் ஒரு லேடி வந்துட்டு உன் கூட நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால அதெல்லாம் கேன்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்குள்ள இன்னொரு ஆள் வந்து, நான் உன் கூட ஆல்ரெடி பிஸ்னஸில் இருந்தேன்ல அதை இப்போ கேன்சல் பண்ணுறேன்பா. ஒரு லேடி வந்துட்டு, உன் கூடலாம் நான் பிஸ்னஸ் பண்ணணுமா, அதை ஆல்ரெடி கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் இப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்போ கு அங்கே வருவான். இதையே உன்னால் தாங்கிக்க முடியல, இன்னும் உன் மேலே வந்திருக்க பள்ளி உன்னோட உண்மையான ரூபம்லாம் தெரிஞ்சு அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் பூலில் பேசுகிறது எல்லாமே இங்கே வீடியோ வந்துருச்சுங்க அப்படிங்கும்போது அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி கூட சுற்றிட்டு இருப்பாள். அவள் என்ன பண்ணுவா, வயனை எடுத்து இவன் மேலே ஊற்றி விட்ருவா. என்ன பார்த்து சொல்லுவா, எவ்வளோ பெரிய மோசமான ஆள் நீனு, எப்போ பார்த்தாலும் அவளை பற்றி நீ தப்பாக சொல்லிட்டு இருந்த, ஆனால் உண்மையை பார்த்தா அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஏதோ பாவம் பார்த்து பழகிட்டு இருந்திருக்கிறான். நீ என்னன்னா அவன் என்ன லவ் பண்ணுறான், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், இவளை இடையில வந்துட்டு அப்படி இப்படி இவளை பற்றி தப்பாக சொல்லிட்டு பார்த்தா அவளோட பிரச்சனை நீ தான் செடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படி இப்படின்னு திட்டிட்டு மூஞ்சிலே முடிக்கான்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த பக்கம் இந்த லின்னுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது, கத்தி கூச்சல் போட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நேராக ஹீரோவை பார்க்குறேன்ட்டு ஓடிட்டு இருப்பான். கூம் பின்னாடியே போவான். இவங்களும் அதே பில்டிங்கில் தான் ஒரு ரூமுக்குள்ளே இருக்காங்களா. இவன் அங்கே போய் கதவை தட்டிட்டு இருப்பாள். அப்போ நம்ம ஹீரோயின்ஸ்லாம் உன் ஆள் இருந்தாச்சு போய் கதவை துற அப்படின்ற மாதிரி. ஹீரோ சொல்கிறான், நீ தான் என்னோட ஒய்ஃபு, அதனால் என்னோட பிஹாப்பாக நீ போய் கதவை துற அப்படிங்கும்போது 2 பேரும் இப்படி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ டாக்டர் வந்துட்டு நானே போகிறேம்மா அப்படின்னு கதவை திறந்து விடுவான். அவள் வேகமாக உள்ளே வருவா. இங்கே பாரு, என்னென்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு உனக்கு தெரியல, இவரால் தான் எனக்கு இவ்வளோ மோசம் நடந்தது, எல்லாரும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க, நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. என்ன பண்ணும், திரும்பவும் போய் ஆளப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவா. எதுக்கு அப்படின்னு கேட்பான். உன் முன்னாடி தானே இந்த மாதிரிலாம் பண்ண அப்படிங்கும்போது, அவள் தான் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஏமாற்ற சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சிரிப்பா. எதுக்கு அப்படின்னா இவன் ரூடாக பேசுகிறான்ல, இதை பார்க்கும்போது அவளுக்கு சிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அவளை வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவான். அவளையே வெளியே அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் கு உள்ள வருவான். ஹீரோயினை பார்த்து நீ எப்படி இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐயோ ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானா. ஹீரோ இருந்துக்கிட்டு நீ இதுக்கடா உள்ள வந்து உடனே யாரும் உள்ள வர சொன்னது அப்படிங்கும்போது அவன் சொல்லுவான், ஆமாம் என்கிட்ட வேலை செய்கிறாங்க, அவங்க உடனே நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கு கேட்டுட்டு இருப்பானா. உன்னோட இன்டென்ஷன் நல்லாவே தெரியும், நீ ஆல்டர்னேட்டிவ் மோட்டிவில் பேசிகிட்டு இருக்குங்கும்போது ஆமாம்மா நான் ஆல்டர்னேட்டிவில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன விட மாட்டேங்கிற, அப்போ உங்ககிட்ட இன்னொரு மோட்டிவில் ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தாலே அப்போ நீ இடம் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்பானா. இப்படி அவங்களுக்குள்ள மோதல் வந்துட்டு இருக்குமா. அவன் வந்துட்டு வா என் கம்பெனி பக்கத்தில் தானே உன் வீடு இருக்குது, நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு கு ஹீரோயினை பற்றி கூப்பிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படின்னா, எப்படியும் இப்போ கு கூட போனால் இன்னும் கொஞ்சம் காண்டாயிட்டு இருப்பான், அப்புறம் வேலைக்கு விடுறதுக்குலாம் ரொம்ப யோசிப்பான். சரி நான் உங்கள்கிட்டயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குவை அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா காரில் போயிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோவை கொண்டு போய் ஹீரோயினை ட்ராப் பண்ண போகிறான். காரில் ஏறினதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு டிரைவர் அவனோட வீட்டுக்கு போக சொல்கிறான். ஹீரோயினை கடுப்பாயிருது, ஒழுங்காக என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறான். இவன் இருந்துட்டு இல்லை அங்கே வா அப்படிங்கும்போது கோவம் வந்துடுது. இங்கே பாரு நம்ம டைவர்ஸ் பண்ண போகிறோம், இன்னும் இந்த மாதிரி தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காத, இதெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்ற மாதிரி கடுப்பாக கேட்குறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அவள் கையை அப்படியே பிடிச்சிட்டு சொல்லுவான், இங்கே பாரு நீ தான் வந்து முதல்ல அதாவது எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து என்ன மயக்கின அப்படின்ற மாதிரி நீ தான் என் பெட்டுக்கு வந்த, அதுக்கப்புறம் இப்போ நீயே வந்து போரிங்குன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் பண்ணேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த தப்பு இப்போ கரெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்பான், நீ உண்மையிலேயே இப்போ ரிக்ரெட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நான் தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும். சொல்லுவான், நீ பழசெல்லாம் மறந்துட்டு அதனால தான் இப்படி பேசுகிறதுனால நான் கேர் பண்ண மாட்டேன், வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறானா டிரைவர்கிட்ட. அப்போ இவன் திரும்பவும் டிரைவர் கன்ஃபியூஸ் ஆகுவான். ஹீரோயின் வந்துட்டு என்னோட டிசிஷனை கூட நீயே எடுக்கிற, எனக்கு எந்த உரிமையும் இல்லை, அதனால தான் உங்கள்கூட நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். அதுக்கப்புறம் சரி உன்னோட ரூமுக்கே போகலாம்
அப்படின்னு சொல்லிடுறானா. காரில் விட்டு இறங்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு போயிட்டுருப்பா. இவன் கூப்பிடுவான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களோட வீடு வரைக்கும் வரேன், நீ வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அப்படிம்பால. நம்மளுக்கு ஒரே குஷி, ஏதோ பிளானிங் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் கதவை சாத்தும் போது எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன், நீ போ அப்படின்னு சொல்லுவாளா. இவன் இருந்துட்டு சரின்ட்டு டக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே ஓடி வந்துடுவான். இவர் வந்துட்டு என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்பா. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் அதனால் குளிக்க போகிறேன் அப்படின்பா. அவர் வந்துட்டு என்ன பேசுகிற நீ, என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் உங்கள தான் எனக்கு தங்க போகிறேன் அப்படிங்கிறானா. உடனே அதெல்லாம் என்னால் முடியாது, நீ முதல்ல கிளம்பு அப்படிம்பாலா. இது உன் வீடு இல்லை அப்படின்ற மாதிரி, நீ என் ஒய்ஃபு, உன்னோட ப்ராப்பர்ட்டி என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானா. நம்ம ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா, இவன் இந்த மாதிரிலாம் கிடையாது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு அம்னீஷியா ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சு, ஆனாலும் டைவர்ஸ் பண்ண மாட்டேங்கிறானே, என்ன தான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ குளிச்சுட்டு அப்படியே கிளாமராக வந்துட்டு இருக்காரம்மா. ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையிலே எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. ஹீரோயின் அப்படியே ஸ்டன்னிங்காக பார்த்துட்டு இருப்பாள். இவன் சொல்லுவான், என்ன நீ புதுசாக பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ அட்ராக்ட் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவர் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னை பார்த்து நான் அட்ராக்ட் ஆக மாட்டேன், அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாளாம். ஹீரோ வந்துட்டு சொல்லுவான், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வந்து மெமரி லாஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் கடலாம் அப்படி டச் பண்ணுவான். சொல்லுவான், உனக்கு இப்போ 18 வயசு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட அட்ராக்ட் ஆக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட க்ளோஸாக போயிட்டு, உனக்கு மெமரி லாஸ் ஆகிட்ட, அதனால் நம்ம எப்படிலாம் அன்பாக இருந்தோம் அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்காது, நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவள் அமைதியாக இருப்பாள், அவள் பயப்பட்டு இருப்பா. அப்போ அவன் சொல்லுவான், ஆமாம் நீ இப்போ பயப்படுவ, அப்போ இதே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒத்துழைச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சம் ஷையாக இருந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோ சொல்லுவான், இங்கே பாரு, அந்த லின்னு பண்ணதுக்கு அவளே தண்டனை அனுபவிப்பா, உனக்கு தெரியும் நான் தாத்தாவுக்காக தான் அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தேன், இனி நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, அவள் விஷயமா என்கிட்ட கோவப்படாத, சண்டைப்படாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவான், இங்கே பாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நான் எதுக்காக உன்னை இந்த அளவுக்கு வெறுத்தேன், நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கேன் அப்படின்னா நமக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்பாளா. 2 பேரும் அமைதியாகவே இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் சரி நீ சொல்ல வேண்டாம், நான் போகிறேன்ட்டு எந்திரிப்பாளா. அப்போ ஹீரோ சொல்லுவான், உண்மையிலே நீ எதுக்காக சூசைட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, நீ அடிக்கடி சந்தேகப்படுவேன், சண்டை போடுவேன், இந்த மாதிரி என்னோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக நீ பண்ணிட்டு இருப்பியா, அதனால் நான் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அப்போ ஹீரோயின் இருந்துச்சு, நான் என்னை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு தூங்குறதுக்காக போகிறேன்னு போவாளா. ஹீரோ வந்துட்டு நானும் வரேன், கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் கோவம் வந்துடும், உனக்கே தெரியும் எனக்கு இப்போ 18 வயசு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எப்படி நான் உங்க கூட தூங்க முடியும், எனக்கு அது கண்டிப்பாக அன்செக்யூர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. சரி நீயே போய் தூங்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பி விட்டாராம். அப்படியே இருட் ஆகிட்டு இருக்கு, நடுராத்திரி ஆகுது, இடி மின்னல் பயங்கர மழையாக இருக்கும். நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருப்பான், அந்த சவுண்டு இவனுக்கு சோஃபா வரைக்கும் கேட்கும். அதுக்கப்புறம் ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்கிடுறாரு. நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஹீரோவை விடவே மாட்டான், நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்படியே விடியுது. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்குறா, ஹீரோ மேலே தூங்கிட்டு இருக்கா, என்னடா இங்கே நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகிட்டு இருக்கான். அவன்கிட்ட எந்திரிச்சு போக பார்ப்பாளா. ஹீரோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கினா, கொஞ்சம் ஆடாமரு அசையாமரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான். இவன் எப்போ நீ உள்ளே வந்து அப்படின்னு திட்டிட்டு இருப்பாளா. நேற்று நைட்டு என்ன நீ விடவே இல்லை, அப்படி கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தா இப்போ எப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு இடி மின்னல்னா பயணம் உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமாம் இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்னை விடவே இல்லை அப்படின்னு டீஸ் பண்ணுவாளா. ஹீரோயின் வந்துட்டு நம்பாமல் இருக்கவும் அவன் அந்த ஃபோன்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருப்பான். அடப்பா இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்க, டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை எகிரி பிடிச்சி அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்குமா. அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வரும். நீ பேசு, நான் சத்தம் விடாமல் இருக்குன்னு அமைதியாக இருப்பாளா. அவன் கட் பண்ணி விட்டுட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. பார்த்தா இவளுக்கும் கால் வந்துடும்.